ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி அத்தி பழம் பழுத்துருக்கு பாருங்கள். இது இன்னும் ஒரு நாள் அதுவே வெடிச்சுக்கும். அது வரைக்கும் இங்கே அணில் விட்டு வைக்க மாட்டாங்க. இதை நம்ம பிச்சிருவோம். இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கே வெடிச்சிருச்சு. இப்போ பின்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள், அதுவும் நாளைக்கு பழுத்துரும்னு நினைக்கிறேன். வாரம் ஒரு பழம் 2 பழம் கிடைக்குங்க. சும்மாடி தொட்டு பார்த்தா தெரியும் பழுத்துக்குமான்னு. நல்லா பழுத்துச்சு பாருங்கள். நல்லா ரெட்டிஷாக இருக்கும். சாப்பிட்டாலும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. அத்திப்பழம் உடம்புக்கும் நல்லது. இன்னும் 2-3 செடி இதுக்கு வாங்கி வந்து வைக்கலான்ட்டு இருக்கேன். ஒன்று தான் வாங்கி வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு, எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு. சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். கிச்சன் கழுவி தான் கொடுப்பேன். இங்கே வந்து கற்பூரவள்ளி இருக்கா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா நம்ம அந்த இலையை ஊற்றலாம். நம்ம மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாங்களா? இன்றைக்கும் பூ நல்லா பூத்துருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் இன்னும் நல்லா பூப்பாங்க. மல்லி மட்டும் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணுங்க. அப்போ தாங்க நல்லா பூ வரும். இது பிச்சி பூ எப்பயுமே இருக்கும், ஓரளவு இருந்துட்டு தான் இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். முருங்கை மரம் நமக்கு என்றைக்காவது ஒரு சாம்பார் வைக்கணும், பொரியல் பண்ணால் இதெல்லாம் கிளை கொண்டு வந்து வச்சது தான். இதுலேயே காய் வந்ததுங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நிறைய காய் இருந்தது. ஒரு 15 காய் கிட்ட வந்தது. இது வந்து விதை போட்டு வந்தது. இந்த மரம் சின்ன தொட்டியில் தான் இருக்குது. இது 1 வருஷம் வச்சு கீரைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சின்னதாக ஒரு செடியிலே ஒரு பூ வந்திருக்காரு. இந்த அத்திப்பழம் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல பெரிய பழமாக இருக்குது பார்த்தீங்களா? இயற்கையாக வந்தது, எந்த ஒரு மருந்தும் இல்லாத. அத்திப்பழம் நல்லது, உடம்புக்கு நல்லது சொல்கிறாங்க. டெய்லி ஒரு அத்திப்பழம் 2 பழம் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.